ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான சூப்பரான சுவையான ஆலு பரோட்டா தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். பாருங்க, இந்த ஆலு பரோட்டா உள்ள அப்படியே இந்த ஸ்டஃபிங் எவ்வளோ சூப்பராக ஈவனாக ஒன்று போல் வந்திருக்கு பாருங்க. நான் சொல்லியிருக்கிற மாதிரி எல்லா டிப்ஸும் ஃபாலோ பண்ணி செய்யுங்க, சூப்பராகவே வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் இது போலவே ஆலு பரோட்டா செய்ய முடியும். இது ரொம்ப சுலபமாகவே செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான அல்டிமேட்டான ஆலு பரோட்டா எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் கோதுமை மாவு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு டேஸ்ட்டுக்காக தான் ஜீனி போடுறோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி விட்டு நல்லா பசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு பசைஞ்சிக்கணும். ஒரே தெரியாக தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா அளவு தெரியாமல் போகும். கொஞ்சமாக தண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு பசைஞ்சிக்கங்க. ஸ்பூன் வச்சு கலரி விட்டுட்டு இப்போ கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கையை வச்சு கலந்து விடும்போதே நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. அழுத்தம் கொடுத்து பசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பசைஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஒரு கிளாத்து போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊறட்டும். இது ஊறிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிடலாம். இப்போ 1/4 கிலோ உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன பல்லாரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், இதையும் உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் வெங்காயம் போட்டால் போதும், ரொம்ப போடக்கூடாது. போட்டால் வெங்காயம் நிறையா போட்டால் அதில் தண்ணி விடும், அதனால கொஞ்சம் குழகுழப்பாக இருக்கும். அதனால கொஞ்சமாக போட்டுக்குங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இதெல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டது ஸ்கிப் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா உருண்டை போட்டு வச்சுக்கலாம். இப்போ நல்லா மாவு ஊறி இருக்கு பாருங்கள். மாவு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இப்போ ஒரு உருண்டை மாவு எடுத்துக்கலாம். நம்ம கைக்கு அடங்குற அளவுக்கு ஒரு உருண்டை மாவு எடுத்து நல்லா உருட்டிட்டு நம்ம சப்பாத்தி கட்டை திரட்டுறதில் வச்சு கைகளாலேயே லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடலாம். இப்போ கையில் எடுத்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலாவை இது உள்ளே வச்சுக்கலாம். சுற்றி இருக்கிற கோதுமை மாவை அப்படியே லைட்டாக இழுத்து விட்டு மூடி விடுங்க. மேலே அதிகம் மாவு நிற்கக்கூடாது. கூடுதலாக மாவு இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. இது கரெக்டாக இருக்குது. அப்படியே அழகாக அமைக்க வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இது போல் இன்னொரு பராத்தாவையும் செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு உருண்டை கோதுமை மாவை எடுத்து இது மாதிரி கைகளாலேயே அப்படியே அமைக்க விட்டுக்கலாம். அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு இதே மாதிரி மூடிக்கலாம். அப்போ தான் நைஸ் லேயராக வரும், நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. திக்கான லேயராக கொடுத்துடாதீங்க மாவு, அப்போ நல்லா இருக்கா சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தி கல்லில் கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு விட்டு அது மேலே இந்த உருண்டையை வச்சு அழகாக கைகளால் 2 தடவை அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு சப்பாத்தி கட்டையை வச்சு நைஸாக மேலாப்பில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். மெதுவாக தேய்ச்சிங்க, ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க. உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வெளில வந்துடக்கூடாது, அந்தளவுக்கு பார்த்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆலு பரோட்டாவை இது உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். அப்படியே மேலே வருடி கொடுத்த மாதிரி அழகாக அப்படியே வச்சு அமுத்தி விடுங்க. நல்லா புஷ்ஷுன்னு வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பி வருதுன்னு பாருங்கள். நீங்கள் கரெக்டாக மாவு பசங்கன்னா இதே மாதிரி வரும். எல்லா ஆலு பரோட்டாவும் இது போல் எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம். எல்லா ஆலு பரோட்டாவும் போட்டு எடுத்தாச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குங்க. எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு ஆலு பரோட்டா. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி.